நேத்தைக்கு எல்லோரும் சரியான முறையில வாக்களிச்சது எல்லாருக்கும் தெரிஞ்சது. 85% தமிழகத்துக்கு வாக்கு. அவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆனா கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது, கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓட்டு 2 லட்சம் இருந்தது அப்படின்னா, இப்போ அந்த தொகுதியில நிறைய இடங்கள்ல 1 லட்சம் இருக்கு. ஆனா வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி ஆண்டுகிட்டு இருந்தவங்க என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத இதுல இருந்தே கண்கூடா தெரிஞ்சுக்கலாம். எது எப்படியாலும் போயிட்டு போட்டோம். வரக்கூடிய ஆட்சி சிறப்பான ஆட்சியா தமிழக மக்களுக்கு இருந்தது அப்படின்னா, தமிழக மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இலவசம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கவே கூடாது. விலைவாசி எல்லாமே ஒரு கட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா, உழைக்கக்கூடியவன் உழைச்சி அந்த டாஸ்மாக் கடையில கொடுக்காம இருந்தான் அப்படின்னா, அவனோட குடும்பம் சரியான முறையில ரன் ஆகும். யாருக்கிட்டயே கையேந்து நிக்க வேண்டிய ஒரு அவல சூழல் வர்றது கிடையாது. அதனால இலவசத்தை தூக்கிட்டு விலைவாசிய அரிசி, பருப்பு, எண்ணெய், அப்புறம் ரேஷன்ல போடக்கூடிய எல்லாத்தையுமே தரமான பொருளாகவும், விலை ஏற்றம் அதிகம் இல்லாத அளவுக்கு இருந்தது அப்படின்னா, தமிழகத்துல யாரும் 1000 2000த்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு எம்எல்ஏ, நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏ நம்ம தொகுதிக்கு 3 கோடி ரூபாய் அரசு தருது. 5 வருஷத்துக்கு 15 கோடி ரூபாய். அந்த 15 கோடி ரூபாயை வச்சு ஒரு தொகுதியில என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு சாதாரண மக்களுக்கு கூட தெரியும். அப்படி எந்த தொகுதியில கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரோடு கிடையாது, குடிநீர் கிடையாது, மக்கள் மழை வெயிலுக்கு ஒதுங்கக்கூடிய நிழற்குடை கிடையாது, கழிப்பிட வசதி கிடையாது. சென்னையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வெளியூர்ல யாராவது வந்தாங்கன்னா எங்கேயாவது ரோட்ல ஒதுங்கி என்ன சொல்றது, ஒரு யூரின் போறது கூட இட வசதி இல்லாத அளவுக்கு சென்னை அப்படியே அடுக்குமாடி கட்டடங்களாக நிரப்பப்பட்டுள்ளது. எங்க போவாங்க? பொது வழியில தான் போவாங்க. பொது வழியில போனா 500 ரூபா 1000 ரூபாய் ஃபைன் போடக்கூடிய நிறைய இடங்களும் சென்னையில இருக்கதா செய்யுது. அதனால மக்களுக்கு அந்த தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை சரியான முறையில எம்எல்ஏ செலவு பண்ணணும். எம்எல்ஏயோட மாச வருமானம் 1,06,000 ரூபாய். இது போக மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் அரசு சார்பாக கொடுப்பாங்க. எல்லாம் எங்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இனி வரக்கூடிய இளம் வேட்பாளர் இதை சரியான முறையில மக்களுக்கு செஞ்சாங்க அப்படின்னா, தமிழகம் ஒரு ஏழை நாடாக இருக்காது. தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு ஏழைகள் வசிக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இதுக்கு முழு காரணம் நம்மளை மாறி 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 ஆண்டுகிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களாலதான் ஏழையாவே இருக்கா. இந்த நிலை வரக்கூடிய 2026